ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் எத்தனை ஏக்கங்கள், எத்தனை துயரங்கள், வாங்கிய கடன் சுமை அதிகரிப்பு, யாருடைய தயவும் இல்லை. உன்னை தூற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய். எப்போது எனது சுமை குறையும், எப்போது நிம்மதி கிடைக்கும் அப்பா, எப்போது எனது துயரங்கள் அகலும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நித்தமும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல காலம் பிறக்காதா? இப்படி உனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் இருக்கும்போது எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இரு. விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும்படி நான் செய்வேன். உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது குழந்தையே. காத்திரு, கலங்காமல் இரு. எனது பிள்ளைகள் கண்களில் நீர் வழிய விடமாட்டேன். ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். உன்னை பிடித்த கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. விரைவில் நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய். காத்திரு குழந்தையே. இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய். இது சத்தியமான வாக்கு. என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன். விரைவில் உன் கடுமையான சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலிலிருந்தும் நீ ஜெயிப்பாய். உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். நீ கேட்ட நல்ல மாற்றம் உனக்கு கிடைக்கும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய். வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவில் கொள். நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை நீயே உணர்வாய். நீ வாழ்வில் பிறருக்கு உண்மையாய் வாழ்கிறாய். நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் பொருந்திக் கொள்கிறார்கள் என்று நீ புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை. உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. என்னை நீ துணை கொண்டு உன் துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே. இவ்வுலக வாழ்க்கை உன் கையில் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நீ நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயம் சேர்ப்பிப்பேன். என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் கைவிடவே மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. இனிவரும் காலம் நிச்சயம் வளம் பெறும். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்பதை நம்பிக்கை கொள். வாழ்க்கையில் தினமும் ஏதோ ஒரு அவமானம், போராட்டம், தோல்வி என்ற கோணத்தில் துன்பங்கள், வேதனை, வலி மட்டுமே நிறைந்ததா இருக்கின்றதா? எல்லாம் உச்சத்தில் அமரத்தான் நான் உனக்கு வேலை செய்கின்றேன். ஒரு செடி அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அது போலவேதான் உன் வாழ்க்கையிலும். கவலை கொள்ளாதே. நிச்சயம் எல்லாம் நல்லதாய் நடக்கும். தைரியமாக போ. எதையும் நீ தாங்கிப்பார். நல்லபடியாக வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்துமே சுபமாக முடியும். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நீ
ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாய். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.